இந்த ட்ரெய்லரில் நமக்கு வெட்ட வெளிச்சமாக சில விஷயங்களை நமக்கு லோகேஷ் கனகராஜ் அவர்கள் தெரியப்படுத்துகிறாரு. அது என்னென்ன அப்படின்னா, கிட்டத்தட்ட சத்யராஜ் அவர்களுடைய பொண்ணு தான் வந்து ஸ்ருதிஹாசன் அவர்கள். அது மட்டும் இல்லாமல் சத்யராஜ் அவர்கள் இந்த படத்தில் இறந்துருவாரோ, இல்லை காணாமல் போயிடுவாரோ, இல்லை அவருக்கான ஒரு நீதியை தேடுற ஒரு ஆளாவோ ரஜினிகாந்த் அவர்கள், அதாவது ஒரு ஃப்ரெண்டாக நிற்கிறாரோ அப்படிங்கிறது தான் இந்த படத்துடைய ஒரு ஒன்லைன் ஸ்டோரியாக இருக்குமோ என்னவோ அப்படின்ற மாதிரி இந்த ட்ரெய்லர் நமக்கு சொல்லுது. இப்போ கொஞ்சம் பேக்வேர்ட் போயிட்டு இன்னொரு விஷயத்தை நம்ம டீகோட் பண்ணோம் அப்படின்னா, நம்ம லோகேஷ் கனகராஜ் அவர்களுடைய இன்டர்வியூவை தான் நம்ம டீகோட் பண்ணோம். பொதுவாக லோகேஷ் கனகராஜ் அவர்களுடைய அதாவது கூலி சம்மந்தப்பட்ட இன்டர்வியூஸ் எல்லாத்தையுமே எடுத்து பார்த்தீங்கன்னா, அதில் லோகேஷ் கனகராஜ் அவர்கள் எல்லா இன்டர்வியூ சொன்னது என்ன அப்படின்னா, என்னுடைய ஃபேவரட் படம் அதாவது ரஜினிகாந்த் அவர்களுடைய ஒரு படத்தில் எனக்கு ரொம்ப ரொம்ப ஃபேவரட் அப்படின்னா அது தளபதி அப்படின்னு தான் சொல்லியிருப்பாரு. அது மட்டும் இல்லாமல் நான் ஒரு படம் எடுத்தால் அதில் கண்டிப்பாக ரஜினிகாந்த் அவர்களுடைய தளபதி படத்துடைய ஏதாவது ஒரு ரெஃபரன்ஸ் வச்சு தான் நான் எடுப்பேன். ஸோ அதுதான் என்னுடைய ஃபேவரட் படம். ஸோ அந்த படத்தை தான் நான் ரீமேக் செய்யவும் ஆசைப்பட்றேன் அப்படின்ற மாதிரி ஒரு மேடைகளில் கூட சொல்லியிருந்தாரு. ஸோ அதை ப்ரூவ் பண்ணுற விதமாக தான் கிட்டத்தட்ட அதுலேயும் தன்னோட ஃப்ரெண்டுக்காக ரஜினிகாந்த் அவர்கள் படம் முழுக்க நிற்பார். இதுலேயும் தன்னுடைய ஃப்ரெண்டுக்காக ரஜினிகாந்த் அவர்கள் நிற்க போகிறாரு அப்படின்றது தான் இதில் நமக்கு தெரியப்படுத்துகிறாரு. ஸோ